மேல நீங்க பார்க்கக்கூடிய இந்த சிசிடிவி புட்டேஜ் என்பது கோவை மாவட்டத்தில் நடந்த ஒரு அதிர்ச்சியான சம்பவத்தை வெளிக்கொண்டு வந்திருக்குது. என்னன்னாக்க கோவை மாவட்டத்துல ஒரு பிரதான முக்கிய பகுதியில கஞ்சா விற்பனை என்பது அமோகமா நடைபெற்றிருக்கின்றது. இதை தடுக்கும் விதமாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு இளைஞர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அருகாமல் இருக்கக்கூடிய காவல் நிலையத்துல என்னுடைய பகுதியில இந்தந்த பசங்க எல்லாம் வந்து கஞ்சா விற்கிறாங்கன்னு சொல்லிட்டு காவல் நிலையத்துல புகார் கொடுத்ததாக சொல்லப்படுகின்றது. அந்த பையன் புகார் கொடுத்தா அவனுடைய வீட்டுக்கு வந்துடுறான். என்னைக்கு அவன் புகார் கொடுத்தானோ அன்று இரவு ராத்திரி 11:43 மணிக்கு யார் மீது அவன் புகார் கொடுத்தானோ அந்த கஞ்சா பொறுக்கி கும்பல் என்ன பண்ணிருக்குன்னா அந்த பையனை கொலை செய்வதற்காக அவனுடைய இல்லத்திற்கு வந்திருக்கிறானுங்க. 4 பேர் கொண்ட அந்த கூட்டம் அவனுடைய இல்லத்தினுடைய கதவை உடைத்து உள்ளே போனதாக சொல்லப்படுகின்றது. ஆனால் குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் சூதானமா இருந்ததுனால அந்த கொலை செய்ய வந்த கஞ்சா கும்பலை அடித்து விரட்டி இருக்கிறார்கள். இதனை அடுத்து இந்த சம்பவம் என்பது இணையதளத்துல பெரிய அளவுல வைரலாகி ஒரு கேள்வியுமே முன்வைச்சிருக்கு. அந்த பையன் கொடுத்திருக்கக்கூடிய புகார் என்பது காவல்துறைக்கு மட்டும்தான் தெரியும். இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல எப்படி அந்த இளைஞர்கள் அவனுடைய வீடை தேடி கண்டுபிடிச்சு போனாங்கன்றது ஒரு மிகப்பெரிய கேள்வியா இருக்குது.